ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற யோனோ எஸ்பிஐ ஆன்லைன் பேங்கிங் ஆப்பில் வந்து ஏதாவது இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதில்ல. பட் சில பேர் வந்து சில மொபைல்ஸில் வந்து சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆகுது இல்லை, அப்படியே ஓப்பன் ஆகினாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது, இல்லாட்டி ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, இல்லாட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஓடிபி வர மாட்டேங்குது. இந்த மாதிரி யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை நம்ம எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் சப்போர்ட்டையும் தாங்க. உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப் சம்மந்தமாக எந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் யோனோ எஸ்பிஐ அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த பேங்கிங் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். சில பேர் வந்து அப்டேட் பண்ணுறதே இல்லை, அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. அதனால நீங்கள் அந்த தவறை செய்யாமல் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க வந்து இந்த யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணி ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கா இல்லை அப்படின்றது. மோஸ்ட்லி ஒரு 90% சான்ஸ் இருக்குது வந்து அப்டேட் பண்ணணும் நீங்கள் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லேப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து மொபைலுக்கு மொபைல் சேஞ்ச் ஆகலாம். உங்கள் மொபைலில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து லோட் ஆகின பிறகு அதில் வந்து சர்ச் பாரில் யோனோ அப்படின்றத சர்ச் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா அந்த யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல லோட் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆகின அப்புறமா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து கிளியர் ஆகி நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி லொகின் பண்ணுறேன்னா லொகின் பண்ணுங்கள். லொகின் பண்ணிவிட்டும் ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கா இல்லை அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால அந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒருக்க வந்து இந்த யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இந்த ஆப் வந்து ஒருக்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால இப்படி டவுன்லோட் பண்ணி சரியாக ஒர்க் ஆகலைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறதுனால கூட வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே ஏதாவது ஸ்லோ ஆகிறனால அந்த மாதிரி இஷ்யூஸ் வரனாலையுமே வந்து இந்த ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகும். அதனாலையுமே வந்து நீங்கள் இந்த ஆப்பில் சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதனால் உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இது ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் யோனோ எஸ்பிஐ பேங்கிங் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிட முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் தெரியுமா இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.